ஹலோ 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 ஹலோ, என்ன கொட்டாய் விட்டுனுக்குற? லைன்ஸுக்கு போலாமா? ஓகே. தனிமையில தண்ணி தூக்க வந்த பெண்ணே, உன் கால என்ன, கையில என்ன, தலையில என்ன, மண்டையில மயிரே. இந்த டியூன் எங்கேயோ கேட்டிருக்கேனே. கண்டுபிடிச்சா போல இருக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன? ஓ, ரஹ்மான் சாருடைய பாட்டை டப்பா அடிச்சு வச்சிருக்கான் சார் இவன். ஏன் இப்படி பண்ற? சார் ஒன்றும் தெரியாது சார். அப்படியே தெரிஞ்சாலும் இந்த பாட்டை திட்டியே பாப்புலர் ஆகிடுவாங்க. இதுதான் இப்போ சாட்டர்ஜி ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பண்ணி தொலை. ஸ்டார்ட் சுருதி. தனிமையில தண்ணி தூக்க வந்த பெண்ணே, உன் கால்ல என்ன, கையில என்ன, மண்டையில மயிர. சுருதி 1 மினிட். என்னையா சார், என்ன யாரோ தடி தாண்டவராயா சும்பன்னு சொன்னாங்களே, அது உங்க காதுல கேட்டுச்சா? அது ஒண்ணும் இல்ல சித்து. உன் நிலைமையை நினைச்சு நீயே உன்னை மைண்ட் வாய்ஸ்ல திட்டிருப்ப. இல்லையே, யாரோ கோவத்துல திட்டின மாதிரி இருந்தது. சரி, ஓகே ஓகே, ஒன்ஸ் மோர் சுருதி. தனிமையில தண்ணி தூக்க வந்த பெண்ணே, உன் கால்ல என்ன, கையில என்ன, தலையிலயும் என்ன, மண்டையில மயிர. தொந்தியை தடவை கட்டிங் சுருதி. கட்டிங்க. என் தொந்தியை தடவை உனக்கு என்ன வந்தது? யோ சார், இது ஒரு எருமை வாய்ஸ்ல என்ன திட்டுச்சு சார். யோ ஜேக்கப், என்னது இதெல்லாம்? ஓவரா பேசுறான். This is too much. நான் ஏதோ உங்களுக்கு ஃபேவர் பண்ண வந்தா இந்தால என்ன இப்படி இன்சல்ட் பண்றான். ஓ, நீ மட்டும் என்ன இன்சல்ட் பண்ணலையா? திட்டுற என்ன பார்த்தா டொக்கு மாதிரி தெரியுதா? யோ நான் அப்படி சொன்னேனா? பாட்டை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியை பார்க்காம பாரதேசி சரக்குல வேற இருக்கானா என்னன்னு தெரியலையே. சரி சரி, ஒன்ஸ் மோர் சுருதி. தனிமையில தண்ணி தூக்க வந்த பெண்ணே, உன் கால்ல என்ன, கையில என்ன, தலையிலயும் என்ன, மண்டையில மயிர. காதத்தை நாய்க்கு போட்டோம்னா நாளுக்கண்ணா. சார் பாத்தியா, அந்த பொண்ணு மூஞ்சில சுருட்ட முடியோட ஒருத்தன் பயங்கர கலேஜில பேசிட்டு போறான். யோ ஜேக்கப், this is too much. இதுக்கு மேல என்னால இந்த ஆளுடைய லூசு தனத்தை தாங்க முடியாது. I'm sorry, I'm just leaving. ஏ ஸ்ருதி, கரண்ட் போச்சு. யோ சித்து லூசு பையல, டியூனை போட சொன்னா என்னையா பண்ணிட்டு இருக்க? இப்ப எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு. சந்தோஷமா உனக்கு? ஸ்ருதி, ஏ ஸ்ருதி. ஜேக்கப், நான் வீட்டுக்கு போனேன், என்னை டிராப் பண்ணிருங்க ப்ளீஸ். இல்லம்மா, அவன் ஏதோ தெரியாம வாய்க்கு வந்தபடி ஏதோ உளறிட்டு இருக்கான். அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? நான் அவன் ஏதோ ஃபன்னுக்கு ஏதாவது பண்ணிருப்பான். ஏய் சுமாரியா, இதெல்லாம் திறக்க முடியல. தலமா நான் திறக்கிறேன். யோ சித்து, என்னையா திறக்க வர மாட்டேங்குது? ஐ திங்க் மாமி பசங்க 2 பேரு வழக்கம் போல எனக்கு ஆப்போசிட்டாங்க. என்னையா சொல்ற? அட, இது 2 சின்ன பசங்க பண்ற வேலைப்பா. யோ அந்த மாமி கால் பண்ணி டோரை திறக்க சொல்லு. ஐயோ, எந்துல சிக்னலே இல்லையே. ஆமா, எந்தலயும் இல்ல. ஆமா, சிக்னல் இல்ல. This is really frustrating. யாராவது போய் கேண்டலாவது எடுங்க. என் ஃபோன் பேட்டரி எல்லாம் ட்ரெயின் ஆகுது. என்னது இது? ஒரே புகையா இருக்கு. ஆமா, புகையா இருக்கு. யோ சித்து, எதுவும் தோசை கீசை தீச்சு விட்டியா? இல்லையே. வேற செய்யுது. யாரும் பயந்துடாதீங்க. Bringing the candle. யாரு சார் இவன்? சரியான பேக்கலாண்டா இருக்கான். இவனை நம்பி உங்க படத்தை வேற கொடுத்துருக்கீங்க. சத்தம் போட்டு பேசாதமா. காசு கொடுத்தாதான் ப்ரொஃபஷனல் வருவானுங்க. பருத்த கல்ல கொடுத்தா இது மாதிரி குரங்கு தான் வரும். அதுவும் இல்ல, என்னை பத்தி தானே பேசியிருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியும். Sit. Bloody hell. சாம்பு மவனே, சைத்தான் சூழல். சைத்தான் சுழவா? யோ என்னையா உளர்ற? அட போப்பா, வாய்க்கு வந்தது ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்.
ஓ இந்த பைத்தியம். மெழுகுவத்தி வேணாம், வேற ஒண்ணு எடுத்துன்னு வரேன். ஜேக்கப், என்ன இப்படி குளிருது? ஆமா குளிருது. என்னன்னு கேளுங்க. ஹாய், நான் டைரக்டர் ஜேக்கப். நீங்க சித்தார்த் ஃப்ரெண்டா? எங்க நான் அப்படின்னு தப்பா கேட்டு எங்க அழுகாதீங்க. ஹலோ மாமி, ஏன் அழுகு? ஏங்க என்னாச்சு? ஐயோ ஓகே. மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. எவ்வளோ கனவுகளோட இருந்தேன். கல்யாணம் பண்ணி புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். எல்லாம் கனவா போச்சு. பாத்தீங்களா ஜேக்கப் அந்த பணங்கொண்ட தலையனை? பாக்குறதுக்கு நல்லா பேக்லாண்ட் மாதிரி இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணை ஏமாத்தி வச்சிருக்கான். இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க, அவன் ஏதாவது டார்ச்சர் பண்றானா சொல்லுங்க. நான் வந்துட்டேன், புது கேண்டலோட வந்துட்டேன். ஏ ஒண்ணும் இல்ல. இங்க இங்க இருந்தவங்க எங்க எங்க போனாங்க? இவனுக்கு பயந்து எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும். கேண்டில் பேபி எரிஞ்சிரு. கேண்டில் பத்த வைக்க மட்டும் புசு புசுன்னு மூச்சு விடுவீங்களா? யோ, நாங்க மூச்சு விட்டதால தான் கேண்டில் ஆஃப் ஆச்சு. குடியா? அட காத்தா, நான் ஏத்தும் போது ஏதோ நாதாரி மூச்சு விட்டு போறாயா? அதான் நானும் சொன்னேன், கேட்டீங்களா? நீங்க தான் இருட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பிறந்த மாதிரி பேசிக்கிறீங்க. சரி சரி, மொபைல் இருக்க டார்ச் ஆன் பண்ண. உங்ககிட்ட முக்கியமான மேட்டர் பேசணும். என்ன சார்? ஏ, உன் ஸ்டுடியோல ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கேல, அதை பத்தி தான் பேசணும். ஐயோ, இது என்ன சார் மாதிரி பேசுது? ஏ என்ன யார் நீ? தொம்ம போயா. என்ன சார் தம கமந்த? தட்ஸ் இட் சார். நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓ, நீ டென்ஷன் ஆயிருவியா? டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவ? என்ன ஒண்ணுமே பண்ண பண்ணுவ? மாட்டாமா? ஒண்ணுமே பண்ண மாட்டான். நல்லா குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துருவான். அப்புறம் ஏன் பழப்ப நாரி புரிச்சுக்கோ. என்னமோ பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போறேன். என்ன சார் இது? ஏதோ குடிகிடின்னு பேசி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்கோ. கட்டிங் போடலாமா? லூசு. என்னது இது? என்ன இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? தண்ணியெல்லாம் உறைஞ்சிருக்கு. கனவெல்லாம் கருகி போச்சே, காத்திருந்த காலமெல்லாம் கனவா போச்சே. எங்க நெஞ்சு கோட்டு பட்டாம்பூச்சி செத்து போச்சு. கனவெல்லாம் கருகி போச்சே, காத்திருந்த காலமெல்லாம் கனவா போச்சே. ஏமா எவனோ ஒருத்தன் இட்லி குண்டான திறந்து விட்டான் போல இருக்குது. ஒரே ஆவியா பறக்குது. ஐயோ, எப்படி எருவ கடை மாதிரி என் காலம் மெரிச்சு விழுது. நீ எப்படி உயிரோட இருக்க? பாத்தியா சார் நெக்கில? நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு கேக்குது. இல்ல இல்ல, உன் படத்தை நான் பார்த்தேன். கூடவே அந்த பொண்ணு அங்க அலறிட்டு இருக்குது. நான் என்ன உலக பார்த்தேன். சக்கு புள்ளையார் மாதிரி முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இல்ல, நான் பார்த்தேன். இங்க எல்லாமே தப்பா இருக்குது. நீங்க டாய்லெட்டுக்கு வாங்க ஜேக்கப், நான் காட்டுறேன். ஐயோ, நீ பேசுறதா எல்லாமே தப்பா இருக்குது. மூடுற.
சார் இந்த பொண்ணு டாய்லெட்டுன்னு சொல்லி எனக்கு உண்மையிலேயே டாய்லெட்டு வந்துருச்சு சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வேணா போய் பார்த்துக்கங்க. யோ உங்க அப்பா எந்த நேரத்துல கோவணத்தை விட்டா? ஐ டோன்ட் நோ சார். நான் வேணா எங்கள் அப்பா கிட்ட கேட்டு சொல்லுவா. கொஞ்சம் அமைதியா தான் வந்து தொலையேன். ஓகே. டோருக்கு பின்னாடி பாருங்க, அந்த பொண்ணு பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. டோருக்கு பின்னாடியா? இல்ல போங்க ஜேக்கப். ஏன் சார் இப்போ என் மூஞ்சில எச்ச துப்புறீங்க? நீயே வந்து பாடுறா. சார் இது பிரைவேட் டாய்லெட்டு, இதுல என்ன வேணாலும் நான் ஒட்டிக்குவேன். அதையே சார் நீங்க கேக்குறீங்க? நீ என்ன டேஷ் வேணாலும் ஒட்டிக்கோ, ஆனா இவங்க நடுவுல ஏன்டா என்ன ஒட்டி இருக்க? அது வந்து நீங்க என் இம்ப்ரெஷனு. அதனால காலையில உங்க மூஞ்ச பார்த்து உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு சபிச்சிட வேண்டாம். என்ன ஸ்ருதி, உள்ள பேய் இருக்கு போனா இருக்குன்னு சொன்ன, கடைசி அந்த நாயோட காமெடியில எல்லாம் ஒட்டி வச்சிருக்கான். இல்ல ஜேக்கப், நான் பார்த்தேன். ஆனா உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தான் தெரியல. அங்க பாரு. டேய் யாரா நீ? யாரோ ஒரு குள்ள என்ன மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டாயா? போச்சே, பீஸ புடிட்டானுங்களே. பழைய எமர்ஜென்சி லைட் இருக்குது, ஓகே பண்ணின்னு வரேன். பிரதர், யார் பிரதர் நீங்க? நடுவில் உட்காந்து முடியாது இருக்கீங்க. டீ சாப்பிட்றியா? பொடி. அடடா பிரதர், டீ வேற லெவல். ஸ்பெஷல் டீ 20 ரூபாய், 2 பேருக்கு சேர்த்து 40 ரூபா. காசு எடு. லாக்டவுன், காசு